முக்கிய செய்தி. விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை இறந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரியை ஏஞ்சலுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 7 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரில் ஆசிரியை ஏஞ்சல் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏழு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வரும் 10ஆம் தேதி வரை ஆசிரியை ஏஞ்சலை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விஜய்மணி இணைக்கிறார். விஜய்மணி, விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆசிரியை ஏஞ்சலுக்கு சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். நேற்று மதியம் 2 மணி அளவில் தனியார் பள்ளியில் லியாலட்சுமி என்ற பள்ளி மாணவி செப்டிக் டேங்கில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இன்று காலை அவருடைய உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு முண்டேம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று காலை அவர் சொந்த ஊரான விக்கிரவாண்டியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பொதுமக்கள். குறிப்பாக நேற்று அந்த சம்பவத்தை குறித்து பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியை இவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அதாவது விக்கிரவாண்டியில் 3 பேரை அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் விசாரணை நடைபெற்றது. இதில் பள்ளி ஆசிரியை ஏஞ்சல் 33 வயது அவரை இந்த மாதம் வரும் 10ஆம் தேதி வரை காவலில் அடைக்கப்பட்டதாக ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக தகவலானது தற்போது வந்துள்ளது. மகன், விவரங்களுக்கு நன்றி விஜய்மணி.